ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ட்ரையாங் எஃப்எஃப் த கிங் பீரியட் சீக்ரெட் ஃபைனல் பார்ட். 4 years லேட்டர் ட்ரையாங், வைன், மினி, பிங்கி ஆண்டி, பாட்டிமா எல்லோரும் அந்த பேலஸில் ஒரு ஹாப்பியான லைஃப்பை இப்போ லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிங்கிக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து பிங்கிக்கு இப்போ ட்வின் பாய் பேபிஸ் இருக்காங்க. இன்றைக்கி தான் தன்னோட குழந்தைங்கள தூக்கிட்டு தன்னோட ஹஸ்பண்டோட பேலஸ்க்கு கிளம்புறதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ட்ரையாங்கோட ஃப்ரெண்டான பக்கத்து ஒரு ராயல் பிரின்ஸ் ஜிமின் தான் மினியோட ஹஸ்பண்ட். இப்போ தான் பேபி பர்த் ஆகி தன்னோட ட்வின் பாய் பேபிஸ் கூட இப்போ தன்னோட பேலஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மினி. அந்த டைமில் ட்ரையாங் 2-3 கோல்டு பாக்ஸஸை கிஃப்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மினிக்கிட்ட கொடுக்குறாங்க. என்னம்மாமா அது அப்படின்னு கேட்குறாங்க மினி. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டுக்கக்கூடிய ஜுவல்ஸ், என்னோட கிஃப்ட் இதை பத்திரமா வச்சுக்கோ, குழந்தைங்களுக்கு இதெல்லாம் போட்டு விட்டு பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்போ பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு கோல்டில் ரெடி பண்ண ஹிப் செயின், டைமண்ட் பெண்டன்ட் வச்ச டாலர் செயின், அப்புறம் ப்ரேஸ்லெட், பேங்கிள்ஸ்னு நிறைய ஜுவல்ஸ் இருக்குது அதில். அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக, ரொம்ப அழகாக இருக்குது மாமா இது எல்லாமே, இது நம்ம ஒய்யாரி விட்டு ஹெப் செயினோட மாடல்லே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வைன் தன்னோட பொண்ணு ஒய்யாரியையும் தன்னோட பசங்களான பார்க்கையும் ஜோனையும் கூட்டிகிட்டு இப்போ மினியோட ரூம்குள்ளே வர்றாங்க. ஆமாம், நான் தான் ஒய்யாரியோட ஹிப் செயின் உனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு குட்டி பசங்களுக்கும் அதே மாதிரி எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையாங் அப்போ பேக்கில் திரும்பி பார்த்துட்டு கிடுகிடுன்னு போய் ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹேண்ட்ஸில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. என் செல்லக்குட்டிக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரியை பார்த்து. ஒய்யாரி டக்குன்னு ட்ரையாங்கோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு, ஆமாம் டேடி, என்னோட குட்டி தம்பியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜான், பார்க் 3 பேரும் குட்டி தம்பிங்க கூடயே தான் தூங்குவோம். இன்றைக்கி போயிடுவாங்களாம் அந்த பேலஸ்க்கு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரிக்கு இப்போ 2.5 ஏஜ் ஆகுது. பார்க் ஜியானுக்குமே 2.5 ஏஜ் தான் ஆகுது. 3 பேரும் ட்ரிபிளட்ஸ். கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வெயிட் பண்ணி ட்ரையாங்கும் வைனும் ட்ரிபிளட்ஸை பெர்த் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்ணுக்குள்ளே வச்சு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்ருக்காங்க. குழந்தைங்க 3 பேரும் இன்றைக்கி வரையும் பேலஸை விட்டு வெளியில் போனதில்லை. பேலஸ்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. பேலஸ் ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ அந்தளவுக்கு குழந்தைங்களுக்கு போர் அடிக்கலை. பத்தாத குறைக்கு பிங்கி ஆண்டி, பாட்டிமானு எப்போதுமே குழந்தைங்க கூடவே இருப்பாங்க. வைனுமே குழந்தைங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறையா பிளேயிங் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், அப்புறம் ஹோம் தேட்டர்லாம் போட்டு குழந்தைங்கள என்ஜாயபுளாக வச்சிட்ருக்காங்க. ஆனால் ட்ரையாங்க்கு ரொம்ப வருத்தம். மற்ற குழந்தைங்க போல் தன்னோட குழந்தைங்க வெளி உலகத்துக்கு போய் பல விஷயங்களை பார்க்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா ட்ரையாங்க்கு குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடுமோங்கிற பயத்தில் வெளியிலே விடாமல் வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி குட்டி பசங்க 2 பேரும் அவங்களோட பேலஸ்க்கு கிளம்ப போகிறதுன்னு நினச்சி ஒய்யாரி ரொம்ப கவலைப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வைன் அங்கேருந்து வந்து ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டு, இங்கே பாரு ஒய்யாரி சொல்லும், குட்டி பசங்க போயிட்டு கொஞ்சம் பெரிய பசங்களானதும் இங்கேயே வந்துடுவாங்க இல்லை மினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் என் வைனை விட்டுட்டு இருக்க மாட்டேன். நான் மிஸ்டர் பார்க்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு 1 இயர் கழித்து குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதும் இங்கே நான் வந்துடுவேன். ஓகே ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஒய்யாரி உடனே ஒன்று அழுதுகிட்டு, மினி மம்மி இப்போ வேணாம் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும். டக்குன்னு பாட்டிமா ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு, என் செல்லக்குட்டி அழக்கூடாது, இங்கே வா, நம்ம பால்கனியில் இருக்கக்கூடிய 1-2 குட்டி குட்டி பாட்ஸில் வச்சுருக்கீங்களா சப்ளிங்ஸ், அதெல்லாம் போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒய்யாரியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒய்யாரி பயங்கர சேட்டை பண்ணுவாங்க, பயங்கர சமத்து. ஆனால் பார்க்கும் ஜியானும் ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒய்யாரி போலயே ரொம்ப சமத்தாக இருப்பாங்க. அதாவது ஒய்யாரி வைன் மாதிரி, பார்க்கும் ஜியானும் ட்ரையாங் மாதிரி குணத்தில். ஸோ பார்க்கையும் ஜியானையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், சமத்தாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஆனால் ஒய்யாரியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பாட்டிமா இங்கே இருந்தால் ஒய்யாரி அழுவாங்க, குழந்தைங்கள தூக்கிட்டு போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி சைடு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜிமின், பார்க், ஜியான் ஒய்யாரிக்கு நிறையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு
வைனுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு மினி அங்கேருந்து கூட்டிகிட்டு தன்னோட பேலஸ்க்கு கிளம்பிட்டாங்க. இப்போ நல்லாவே ஒரு நைட் டைம். டேயாங் ஒய்யாரியை தன்னோட ஷோல்டரில் படுக்க வச்சு அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வச்சு ஒய்யாரியோட பேபி பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. பார்க்கும் கிம்மும் தன்னோட ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டேடி, எங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. டேயாங் உடனே ஒய்யாரி தூங்கினதும் பெட்டில் படுக்க வச்சிட்ருப்பாங்களா, அப்படியே வந்து 2 பாய்ஸையும் தன்னோட 2 ஹேண்ட்ஸ்லையும் தூக்கிக்கிட்டாங்க. 2 பேரும் ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 3 குழந்தைங்களுக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. டேயாங் ஷோல்டரில் தட்டினா தான் தூங்குவாங்க, இல்லாட்டி எவ்வளோ நைட் ஆனாலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே கொட்டை கொட்டை முழிச்சிட்ருப்பாங்க. ஸோ டேயாங் ஷோல்டரில் படுக்க வச்சு அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டு நடந்ததும் அப்படியே தூங்கி போயிட்டாங்க 2 குழந்தைங்களும். டேயாங் ரொம்ப ஆசையாக தன்னோட பசங்களை படுக்க வச்சுட்டு அப்படியே மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு சைடில் திரும்புகிறாங்க. வைன் ஒரு டவலோடு வந்து அப்படியே ஒய்யாரிய கிட்ட வந்து பார்த்துட்டே அப்படியே பார்க்கையும் ஜியானையும் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வைன் பேபி, என்னது இது? டவலோடு வந்து நின்றுக்கிட்டு இருந்து நான் ஏதாவது பண்ணி விட்டுட்டா எகெய்னி குட்டி பசங்களோட இந்த ரூம்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வைனை பற்றி அங்கே முறைச்சி பார்த்துட்டு, போதும் மிஸ்டர் கிம், ஒரு குழந்தை எனக்கு பிறக்கும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா ட்ரிபிள்ஸ். எவ்வளவு கஷ்டமாக இருந்தது தெரியுமா எனக்கு. எகெயின் பெர்த் பண்ணணுமா நான் பேபி, பிச்சு போடுவேன், எட்டிப்போங்க அங்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மாய்ஸ்சரைசர் எடுத்து தன்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க வைன். அப்போ டேயாங் அப்படியே வந்து வைனை பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிட்டு, குழந்தைங்க வேணாம் பேபி, நம்மளுக்கு இந்த 3 கிட்ஸே போகிறோம், ஆனால் லவ்வி டபி மூமெண்ட்டை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்ல, கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகிடுச்சு உன்னை டச் பண்ணி, ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ மிரர் வழியாக டேயாங்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே திரும்பி டேயாங்கை பார்த்து, எனக்கும் உங்கள் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, நான் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், டேயாங் அப்படியே வைனோட டவலை ரிமூவ் பண்ணி அப்படியே நேக்கடாக தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் அந்த ஓல்டு பேலஸில் தன்னோட ஹூடியை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு அந்த மின் ஜோனோட ஆத்மா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு. ஏ ஒயான், 4 வருஷமாக நான் இதே அறைக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறேன். நானா நீ அந்த டேங்க் கூட ஏன் முன்னாடியே ஒன்றா இருந்து 3 குழந்தைங்கள பெற்றெடுத்திருக்க. நீ என்னைய பார்க்காம இருந்திருக்கணும், இல்லைன்னா உன்னைய பார்க்காம இருந்திருக்கணும். உன்னைய தேடணுங்கிற தேடலையே என் வாழ்க்கையை நான் கழிச்சிருப்பேன்டி. என் கண்ணை முன்னாடி நீ கிடச்சும் உன்னைய என்னால் டச் பண்ண முடியலை. நான் மிகப்பெரிய பேரரசனாக வாழ்ந்த கிம் ஜோன் எனக்கு ஒன்று கிடைக்கலனா அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. சரியான ஒரு வாய்ப்பை நான் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு பௌர்ணமி, என் சக்திகளை இழந்து நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ, ஐயோ, மார்னிங் சவுண்ட் எனக்கு இங்கே கேட்குது. என்னோட ஒவ்வொரு துடிப்பிலையும் நீ இருக்க. உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? அந்த டேங் உன் கூட எந்த அளவுக்கு லவ்லி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதை நினைக்கும் போது என்னால் தாங்க முடியலை அப்படின்னு அப்படியே புழம்பிக்கிட்டே நிற்குது கிம் ஜோனோட ஆத்மா. அந்த டைமில் இந்த ஓல்டு பேலஸோட மெயின் டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கிம் ஜோன் டக்குன்னு திரும்பி யார் அது அப்படின்னு வேகமாக அப்படியே மிதந்த மாதிரி நடந்து போய் அப்படியே மாடியிலேருந்து டவுன் ஸ்டேரை நோட்டீஸ் பண்ணுறான். யாரும் இல்லை, டேங்கோட ஆண்டி தன்னோட ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அப்படியே மெதுவாக இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துக்கிட்டே நடந்து வர்றாங்க. அவங்களோட ஹேண்ட்ஸில் ஒரு பெரிய கோழி இருக்குது. அப்படியே மின் ஜோன் கவனித்து பார்த்துக்கிட்டே, என்னது இது, எதையோ பலி கொடுக்குற மாதிரி கொண்டுக்கிட்டு வர்றாங்களே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டி அந்த கோழியை கொண்டு வந்து அப்படியே சைடில் இருக்க ஒரு தூணில் நிற்க வச்சு
அப்படியே இந்த கோழியை மெதுவாக தன்னோட ஹேண்ட்ஸில் இருந்து எடுக்கிறாங்க. அந்த கோழி இந்த சைடும் அந்த சைடும் அந்த இருட்டு ரூமாக சுற்றி முற்றி பார்க்குது. அப்படியே டேங்கோட ஆண்டியும் அவங்களோட ஹஸ்பண்டும் முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு, எங்களை பாதுகாக்கக்கூடிய எங்களோட முன்னோர்களான கிம் ஜோன் அவர்களுக்காக இந்த கோழியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். கூடு விட்டு கூடு பாயும் மந்திரத்தை நீங்கள் கற்று தெரிஞ்சவர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இப்போ இந்த கோழியோடு நான் இங்கே வந்தேன். உங்களோட ஆத்மாவை இந்த கோழிக்குள்ளே புகுத்தி அந்த டேங்கை தவிர மற்ற அத்தனை பேரையும் கொன்னுட்டு டேங்கை என்னோட பொண்ணுங்களுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி வைக்கணும். இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டு அத்தனை தடைகளையும் தாண்டி வந்திருக்கேன். எப்படியாவது நீங்கள் வெளியில் வரணும். இந்த கோழியோட உருவத்துக்குள்ளே நீங்கள் வந்து வெளியில் வாங்க, வந்து உங்களோட பேத்தியான என்னையை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எழுந்து நின்று அப்படியே பவ் பண்ணிவிட்டு கிடுகிடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கிம் ஜோனோட ஆத்மா, அருமையான வேலையை பார்த்துருக்கா இவ, ஆனால் ஏன் ஒயினை கொல்லணும்னு எனக்கிட்ட சொல்லலாமா? அவளை கொல்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவளை விட்டு வச்சேனா இவ ஏகப்பட்ட மந்திரவாதிகளை எதிர்காலத்தில் கூட்டிக்கிட்டு வந்து எனக்கு தொந்தரவு கொடுப்பா. பேராசை பிடிச்சவ. டேங் மேலே இருக்க விருப்பத்தில் ஒயினை நான் கொல்லணும்னு இவ எனக்கிட்ட வந்து சொன்னாளா? முட்டாள். டேங் மேலே உனக்கு விருப்பம் இருக்குது, உன் பொண்ணுங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னாவே நீ என்னோட வம்சாவளிங்கிறத நான் மறந்து போயிடுவேன். உன்னைய தாண்டி முதல்ல நான் போட போகிறேன் அப்படின்னு தனக்குத்தானே கிம் ஜோனோட ஆத்மா நினச்சிக்கிட்டு புயல் வேகத்தில் அப்படியே வெளியில் வந்து நிற்குது. அந்த பேலஸோட என்ட்ரன்ஸில் வந்து நிற்குது. டேங்கோட பேலஸ்குள்ளே போக முடியாது. ஆனால் மற்றபடி எப்போதும் போல் கிரேயார்டுக்கும் பேலஸ்க்கும் வந்து போக முடியும். கிரேயார்டுக்கிட்ட தான் இப்போ வேக வேகமாக காரில் ஏறுறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க டேங்கோட ஆண்டியும் அங்கிளும். அப்படியே இந்த கிம் ஜோனோட ஆத்மா அந்த விண்டோ வழியாக அப்படியே ஜம்ப் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் குதிக்குது. அப்படியே டெலிபோர்ட் ஆன மாதிரி மறைஞ்சு போகி ஆண்டியோட ஃப்ரண்ட்டில் வந்து நிற்குது அந்த கிம் ஜோனோட ஆத்மா. வேக வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தயாங் உருவத்தில் வந்து ஒரு பர்சன் நின்னதும் ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் திக்குன்னு இருக்குது. டயாங் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் கழித்து பார்க்குறாங்க டயாங்க. அப்போ கிம் ஜோன் அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் ஆண்டியை பார்த்துக்கிட்டு நிற்கிறான். ஆண்டியை பொறுத்தளவுக்கு கிம் ஜோன்னு தெரியலை, டயாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த நைட் டைமில் கிரேயார்ட் சைடு நான் என்ன பண்ணுறேங்கிறத டயாங் கேட்டால் என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் பிக்கு பிக்குன்னு முடிச்சுக்கிட்டு அது பார்க்க வந்தேன், உன்னைய பார்க்க வந்தேன். என் அண்ணா அண்ணி இறந்து போனப்போ கூட வந்து பார்க்க முடியலை, கோபத்தில் வராமல் இருந்துட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு நீ ஒரே பையனா, அதான் உன் மேலே இருக்க விருப்பத்தில் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி. அப்போ கிம் ஜோன் தன்னோட ஹூடியை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு தன்னோட கோட்டை கழட்டி சைடில் தூக்கி போடுறான். உயிரே போயிடுச்சு ஆண்டிக்கு. ஐயோ என்னது இது, முடி நிறையா இருக்குது, இது தயம் கிடையாது, என்னங்க வாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே க்ராஸ் பண்ணிக்கிட்டு மெயின் கேட்டை பார்த்து ஓடுறாங்க வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ராக்ஷன் செகண்டில் மெயின் கேட்டுக்கிட்ட வந்து நிற்கிறான் அந்த கிம் ஜோன். திக்கு திக்குன்னு இருக்கு ஆண்டிக்கும் அங்கிளுக்கும். என்ன தைரியம் இருந்தா ஒரு கோழியை போய் எனக்கிட்ட கொடுத்து என்னோட ஒயினை கொள்ள சொல்வீங்க? எந்த தைரியத்தில் என் அறைக்குள்ளேயும் என் அரண்மனைக்குள்ளேயும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஆண்டியோட ஹேரையும் அங்கிளோட ஹேரையும் பிடிச்சி அப்படியே 2 பேரையும் ஒன்றா சேர்த்து ஓங்கி ஒரு முட்டு கொடுக்குது. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட ஹெட்டை முட்டிக்கிட்டு அப்படியே கிறுக்கிறுன்னு மயங்கி கீழே உட்காந்துட்டாங்க. அப்போ தன்னோட ஃபிங்கர்ஸை அப்படியே நீட்டுது அந்த பர்சன், அந்த ஜோனோட ஆத்மா. ஃபிங்கர்ஸ்லேருந்து கத்தி போல் நெயில்ஸ் வெளியே டக்கு டக்குன்னு வந்து நிற்குது. உயிரே போகணும் இருக்குது ஆண்டிக்கும் அங்கிளுக்கும். அப்படியே ஓங்கி ஒரு ஸ்லாப் 2 பேரோட சீக்ஸ்லையும்.
இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. மெய்ட்ஸ் டேங்காக டீ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. டேங் வந்ததும் அவங்களோட ஹேண்ட்ஸில் நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு டீ மக்கை கையில் கொடுக்குறாங்க. டேங் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காந்து அன்னைய டேட்டுக்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க, தன்னோட டீயை சிப் பண்ணிக்கிட்டே. அந்த டைமில் டேங்கோட பர்சனல் மேனேஜர் வேகமாக டேங்கை பார்த்து ஓடியாடுறாங்க. டேங் மேனேஜர் இவ்வளோ பதட்டமாக வர்றதை பார்த்துட்டு, மேனேஜர் என்னாச்சு? 1 வீக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே, என்ன பிரச்சனை? இவ்வளோ பதட்டமாக வர்றீங்க? என்னோடய கிளைண்ட் யாராவது அவசரம்னு ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சார், நான் வாக்கிங் போகிறதுக்காக நான் பேலஸை தாண்டி அந்த கிரேயார்ட் சைடு போனேன். 2 பேர் கீழே மயங்கி கிடக்குறாங்க, வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பதட்டமாகிடுச்சு டேங்க்கு. என்ன சொல்கிறீங்க? அந்த கிரேயார்ட் பக்கம் யாரும் போகமாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல சார், வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டேங்கோட மேனேஜர், பர்சனல் டிரைவர், அசிஸ்டண்ட் எல்லாருமே பேலஸ்க்கு பக்கத்தில் இருக்க குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருக்காங்க. ஸோ வாக்கிங் போகிறதுக்காக போகும்போது நோட்டீஸ் பண்ணிட்டு தான் டேங்கோட மேனேஜர் வந்து சொல்கிறாங்க. டேங் வேகமாக மேனேஜரை கூட்டிகிட்டு தன்னோட வேஷ்டியை மடித்து கட்டிட்டு அந்த கிரேயார்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் கிரேயார்டுக்கு சைடில் வந்து ஒரு கார் நிற்குது. டேங் நடந்து போகையிலே அந்த காரை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே கிரேயார்டுக்குள்ளே போகிறாங்க. டேங் போகிறதுக்குள்ளே அந்த காரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டேங்கோட அத்தை பொண்ணுங்க அப்படியே உள்ளே ஓடியாடுறாங்க. டேங் அப்படியே நின்றுட்டு மாயாவை ஹன்ஷுவை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மாயா, ஹன்ஷு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா மம்மியும் டேடியும் நைட்டு உங்களை பார்க்குறதுக்காக இங்கே வந்தாங்க. இப்போ வரைக்கும் ஆள் யாரும் வரலை. எங்களுக்கு பயமாக இருந்தது, ஒருவேளை கிரேயார்ட் சைடு வழியாக வந்து அரண்மனைக்கு போகிறதுக்காக வந்திருப்பாங்களோ நைட் டைமில் அப்படின்னு. ஃபோன் பண்ணாலும் கால் பண்ணலை, பதட்டமாக இருந்தது. அதுதான் அந்த கிரேயார்ட் சைடு எதுவும் வந்திருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்க்கு ஒன்றுமே புரியலை, அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த டைமில் டேங்கோட மேனேஜர் ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. பதறி போயிட்டாங்க டேங். கிடுகிடுன்னு போய் மேனேஜர்கிட்ட தான் நிற்கிறாங்க. மேனேஜர் லெக்ஸ் கிட்டேயே டேங்கோட ஆண்டியும் அங்கிளும் அப்படியே இறந்து போய் அப்படியே ஐஸை மேலே பார்த்த மாதிரி படுத்து கிடக்குறாங்க. ஃபேஸ்லையெல்லாம் அப்படியே ஹவுஸ் ஃப்ளை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பறந்துக்கிட்டு இருக்கு. ஷோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டேங் ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்து நின்றுட்டாங்க. மாயாவும் ஹன்ஷுவும் பலமாக கிடந்து கற்றுன்னு கத்துறாங்க தன்னோட மம்மி டேடியோட நிலமையை பார்த்துட்டு. ஐயோ, நான் வேண்டான்னு சொன்னேனே அப்போவே, தேவையில்லாமல் நைட் டைமில் வந்து போச்சு. மாமா ஆஃப்டர்நூன் ஏதோ ஸ்னாப் பண்ணிகிட்ருக்கையில கனவு கண்டாங்களாம். பகலில் நான் பண்ணும்போது கனவு வந்தா பழிக்காதுன்னு கூட நான் சொன்னேன். இல்லை, என் அண்ணா பையனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு டேடியை கூட்டிகிட்டு வந்தாங்க மாமி. இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பயங்கரமாக அழுகிறாங்க மாயா. ஆனால் மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் எதுக்காக எஸ்டர்டே நைட் அங்கிள் ஆண்டி வந்தாங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் டேங்கிட்ட அதை சொல்ல முடியுமா? ஸோ அழகாக பிளேட்டை மாற்றி போட்டு படமாக அழுது கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே பேச முடியல டேங்க்கு. அப்படியே இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு தன்னோட மேனேஜரை பார்த்து டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 1 வீக் லேட்டர் குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் டைம் கார்டன் சைடு கூட்டிகிட்டு வந்து வைன் உட்கார வச்சிட்ருக்காங்க. குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைமாக வெளி உலகத்தை பார்க்குறாங்க. ஏன்னா பேலஸை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது. அங்கே இருக்கிற செடிகளையெல்லாம் ஆசையாக வையாரியும் பார்க் ஜியானும் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் மாயாக்கிட்டையும் ஹன்ஷுக்கிட்டையும் போய் உட்காந்து, இங்கே பாருங்கள், மிஸ்டர் கிம் என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்களோட பேலஸில் இருக்க வேண்டாம், இனிமேல் இங்கே இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மம்மி டேடி நைட் டைமில் இங்கே வந்திருக்கக்கூடாது, இல்லாட்டி இந்த மாதிரி நடந்திருக்காது, நாங்கள் எல்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயா ஹன்ஷு 2 பேரும் வைனை பார்த்து, எல்லாம் அவங்க இல்லாமல் நாங்கள் என்ன ஆகும்னு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டீங்க, நல்லா இருப்பீங்க, நாங்கள் இருக்கோம், கவலைப்படக்கூடாது, அழக்கூடாது,
எனக்கெல்லாம் சின்ன வயசுலேயே மம்மி டேடி இல்லை. என் பாட்டிமா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு தன்னோட குழந்தைங்கள்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அந்த கார்டனில் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க ஒயினை அப்படியே மாயாவும் ஹன்ஷுவும் ஃபயர் ஐஸில் பார்த்துட்டு என்ன கெட்ட நேரமோ என்னமோ தெரியல. ஒவ்வொரு முறை இந்த ஒயினை அட்டாக் பண்ணணும்னு நம்ம மம்மியும் டேடியும் ட்ரை பண்ணி அவங்க தான் பிரச்சனைக்குள்ளே மாட்டிப்பாங்க. கடைசியில் சத்தி போயிட்டாங்க. ஆனால் நீனும் நானும் நம்ம மம்மி டேடி நினச்சது போலவே டேயாங்க அடைகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும். அதுக்கு தடையாக இருக்கிறது அந்த பிங்கி ஆண்டி, பாட்டி, ஒயின் இந்த 3 பேரும் தான். பத்தாத குறைக்கி இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பீட்டாக இந்த 3 குழந்தைங்க வந்திருக்கு. இந்த குழந்தைங்களையும் நம்ம போட்டு தள்ளிட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரியை அப்படியே கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாயாவும் ஹன்ஷுவும். ஏன்னா ஒய்யாரி தான் பயங்கர சேடு பண்ணுவாங்க. பார்க்கும் ஜியானும் ரொம்ப சமத்து பசங்க. ஒய்யாரி மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க 2 பசங்களும். ஒய்யாரியுமே தன்னோட தம்பிங்க மேலே ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. இப்போ ஒய்யாரி சைடில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்காங்க. வைனப்போ ஒய்யாரியை பார்த்து, அம்மோ பால்லாம் இதில் தூக்கி போட்டு விட்டுடணும், நீ போய் எடுக்கக்கூடாது, தண்ணிக்குள்ளே விழுந்துடுவோம், உனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. போக மாட்டேன் மம்மி, நான் போகவே மாட்டேன், இங்கேயே உட்காந்துக்கிட்டு இந்த பால்ஸ் எல்லாம் தூக்கி போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்க்கும் ஜியோனும் அவங்களோட பால்ஸையும் அந்த வாட்டருக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டே அது மிதக்கிறத பார்த்து ரொம்ப குஷியாக அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. அம்மோ டேங்க்கு தெரியுமா, நீ கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாது பாட்டிமா, குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு வரணும், இல்லை அப்படின்னா குழந்தைங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் பிரச்சனை. அதான் இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக டேங்க்கு தெரியாமல் குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்து விளையாட்டு காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்த ஹன்ஷு, மாயா 2 பேரும் ஓஹோ குழந்தைங்க பேலஸை விட்டே வெளியில் வந்தது இல்லையா, அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த டேங்க். ரைட்டு, குழந்தைங்க மேலே இந்த அளவுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள வச்சு அந்த டேங்கை நம்ம அட்டாக் பண்ணி ஒயினா டேங்கோட லைஃப்லேருந்து பிரிக்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 வீக்ஸ் லேட்டர் ஒய்யாரி இப்போ அமைதியாக லிவிங் ஏரியாவில் உட்காந்து தன்னோட மில்கை குடிச்சிட்ருக்காங்க. ஹன்ஷுவும் மாயாவும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே ஒய்யாரி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இந்த 2 வீக்ஸும் ஒய்யாரி ஹன்ஷுக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. ஏன்னா ஒய்யாரியை வச்சு தான் டேங்க்கும் ஒயினுக்கும் பிரிவை ஏற்படுத்தி விடணும்னு ஹன்ஷுவும் மாயாவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒய்யாரிக்கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க. பார்க் ஜியான்கிட்டையுமே ரொம்ப அன்பாக தான் இருக்காங்களா. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்னு பாசமாக இருக்காங்க 3 குழந்தைங்களும். அந்த டைமில் ஒய்யாரி பக்கத்தில் வந்து மாயா உட்காந்துக்கிட்டு, ஒய்யாரி சொல்லும், கார்டனில் விளையாண்டுட்டு வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கல ஒரு பேலஸ், அங்கே போகலாமா, அங்கே நிறையா பிளேயிங் கேம்ஸ் இருக்குது, நிறையா குட்டி குட்டி டாய்ஸ் எல்லாம் இருக்குது, உனக்கு பிடிக்கும்ல மினியேச்சர்ஸ், அதெல்லாம் நிறையா இருக்காங்க, அங்கே போய் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி உடனே பக்கத்தில் பேலஸ் இருக்கா, எங்கே இருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒய்யாரியை தன்னோட ஹிப்பில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு பார்க்கையும் ஜியோனையுமே ஹன்ஷு ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிட்டு மாயா ஹன்ஷு 2 பேரும் 3 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு பேலஸோட வெளியில் வந்து நின்று சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பேலஸை காட்டுறாங்க. ஐ மீன் பேலஸோட ஃப்ரண்ட்டு சைடில் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கிம் ஜூனோட பேலஸை காட்டுறாங்க. இந்த சைடு வந்ததே கிடையாது குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பேலஸை பார்க்கும்போது பயங்கர ஆர்வமாக இருக்குது குழந்தைங்களுக்கு. ஆண்டி ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம், எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா ஹன்ஷு 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறோமே, இன்றைக்கி நைட்டு நீனும் பார்க் ஜியான் நீங்களும் ரெடியாக சாப்பிட்டுட்டு எங்களோட ரூமில் வந்து தூங்குறேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களோட மம்மி டாடி எங்களோட ரூமுக்கு விடுவாங்க. நீங்கள் எங்கள் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் யாருக்கும் சொல்லாமல் அந்த பேலஸ்க்கு போகலாம். அவங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, பெரியவங்கள தான் அலோவ் பண்ணுவாங்க.
நைட் டைமில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்களா? ஸோ ஈஸியாக அவங்கள அங்கே நான் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச அந்த மினியேச்சர்ஸ் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நல்லா ஆசை வார்த்தை காட்டுறாங்க ஹன்ஷு குழந்தைங்களுக்கு. மாயா அப்போ ஹன்ஷுவை பார்த்து அப்படியே ஸ்மிருக் பண்ணிக்கிட்டே, ஒய்யாரி நாங்கள் சொன்னது போலவே நீங்கள் 3 பேரும் வந்துடுவீங்கள்ல, பார்க் ஜியான் நீங்களும் வந்துடுவீங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. 3 குழந்தைங்களும் ஆப்போசிட்டில் இருக்க பேலஸை ஆச்சரியமாக பார்த்துட்டு அங்கே போகணுங்கிற ஆசையில் ஓகே வந்துடுறோம் அப்படின்னு கோரஸாக சொல்கிறாங்க. இப்போ எப்படியாவது இன்றைக்கி நைட்டு குழந்தைங்கள அந்த பேலஸ்குள்ளே அனுப்பி விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எகெயின் இந்த பேலஸ்குள்ளே ஒடியாந்துடலாம். கிம் ஜூனோட பேலஸ்குள்ளே போன 3 குழந்தைங்களும் கண்டிப்பாக கிம் ஜூனால் கொல்லப்படுவாங்க. இந்த விஷயம் டேங்க்கு தெரியும் போது டேங் வைனை போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை வைனை தன்னோட லைஃப்லேருந்து ஒதுக்கி வச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப குஷியாக குழந்தைங்கள எகெயின் பேலஸ்குள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் நைட் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஒய்யாரிக்கும் பார்க் ஜியானுக்கும் சூப்பரான ஒரு ஹாட் பாத் பண்ணி விட்டுட்டு அப்படியே 3 பேரையும் பெட்டில் உட்கார வச்சு பவுடர் போட்டு விடுறாங்க வைன். டேங் அப்போ வைனை பார்த்துட்டு, எதுக்காக நைட்டு பவுடர் போட்டு விடுற, மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் கிம், இப்போ சம்மர், மாய்ஸ்சரைசர் போடணும்னு அவசியம் இல்லை, ஸ்வெட் ஆனாலும் ஆகும், நம்ம தான் ஏசி ஃபிட் பண்ணுறது இல்லையே, ஸோ பவுடர் போட்டால் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அதான் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைங்கள அப்படியே ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுக்குறாங்க வைன். ஒய்யாரிக்கு இப்போ நினப்பு வந்துடுச்சு. மம்மி இன்றைக்கி நாங்கள் மாயா ஆண்டி ரூம்லேயும் ஹன்ஷு ஆண்டி ரூம்லேயும் தூங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி சொன்னதை கேட்டதும் பார்க்கும் ஜியோனும் நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்கப்போ 3 கிட்ஸையும் பார்த்துட்டு, என்னது இது புது பழக்கம், மம்மி டேடி கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா இல்லை நாங்கள் போகணும் அப்படின்னு அழுகுறாங்க. ஒய்யாரி அழுதுதும் டேங்க்கு எதுவும் மறுக்க முடியலை. ஓகே வாங்க நான் உங்களை ஆன்டி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 3 கிட்ஸையும் அப்படியே ஒன்றா தூக்கிக்கிட்டு இப்போ ஹன்ஷுவோட ரூம் கிட்ட தான் போய் நிற்கிறாங்க. அந்த டைமில் பக்கத்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு மாயா வெளியில் வர்றாங்க. ஏன்னா மாயா லைட்டாக டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு டேங்கோட ரூமை தான் குழந்தைங்கள தூக்கிட்டு டேங் வர்றாங்களான்னு நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டேங் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு தான் கேஷுவலாக சும்மா வெளியில் வர்ற மாதிரி ஒரு வாட்டர் ஜக் எடுத்துக்கிட்டு வெளியில் வர்றாங்க. வாட்டர் ஜக்கில் கிட்டத்தட்ட 3/4 அளவு வாட்டர் இருக்குது. டேங் அந்த வாட்டர் ஜக்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. மாயா அப்போ டேங்கை பார்த்து, மாமா என்னது இது 3 கிட்ஸோடு வந்து நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேங், என்னன்னு தெரியலை மாயா, உன்கிட்டையாவது ஹன்ஷுக்கிட்டையாவது தூங்கணும்னு குழந்தைங்க அடம் பண்ணாங்க, அதான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, கொடுங்க நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 3 கிட்ஸையும் அப்படியே தூக்கி ஃப்ளோரில் நிற்க வச்சு, என்கிட்ட தூங்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யாரி உடனே, இல்லை கிஃப்ட் வாங்கணும்ல அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மாயா டக்குன்னு சமாளிக்கிறாங்க. கிஃப்டா, சரி ஓகே நான் வாங்கி தர்றேன், உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட ரூம்குள்ளே அனுப்பி விட்டுட்டு டேங்கை பார்த்து, நான் இன்றைக்கி பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போய் உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மாயா. டேங் செத்த நேரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துட்டு, ஓகே குழந்தைங்க தூங்கட்டும் அப்படின்னு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நல்லாவே நைட்டு ஒரு 1:30 கிட்ட இருக்கும் டைம். இப்போ 3 கிட்ஸையும் மாயா ஹன்ஷு 2 பேரும் அந்த விண்டோஸ்கிட்ட அப்படியே தூக்கி அந்த விண்டோஸ்குள்ளே இறக்கி விடுறாங்க. ஒய்யாரி அப்படியே அந்த விண்டோவோட டோரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே உட்காந்து அப்படியே உள்பக்கமாக ஜம்ப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்க் ஜியானுமே அந்த ஓல்டு பேலஸ்குள்ளே ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஜம்ப் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே மாயா ஹன்ஷு 2 பேரும் குழந்தைங்கள பற்றி துளி கூட கவலைப்படாமல், குழந்தைங்களா நாங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் உள்ளே போய் மினியேச்சர்ஸை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு டேங்கோட மேன்ஷனை நோக்கி ஒடியாந்துட்டாங்க. ஒய்யாரி பார்க் ஜியான் 3 பேரும் சின்ன குழந்தைங்க. ஸோ பேலஸ்க்கு உள்ளுக்குள்ளே குதிச்சதும் பேலஸ்லேருந்து வெளியில் எட்டி பார்க்க முடியல, அந்தளவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்குது விண்டோ. ஒன்றும் புரியாமல் அந்த பேலஸ்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்க் ஜியான் என் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கோங்க, தொலைஞ்சு போயிடக்கூடாது,
நம்ம மினியேச்சரை போய் தேடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி இப்போ துளி கூட பயம் இல்லாமல் அந்த பேலஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்ஸாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. குழந்தைங்க உள்ளே வந்து ஜம்ப் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே டேங் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிம் ஜோன் அப்படியே குழந்தைங்களுக்கு பின்னாடி வந்து நிற்கிறான். ஆஹா, என் ஒயினோட குழந்தைங்க இவங்க 3 பேரும். ஐயோ, இந்த பொன் குழந்தை என் ஒயின் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பசங்க 2 பேரும் ஓ அந்த தாங் மாதிரி இருக்கானுங்க. எதுக்காக இவனுங்க 3 பேரும் இங்கே வந்திருக்காங்க? குட்டி குழந்தைங்களாச்சே. ஒரு செகண்ட் கூட இந்த குழந்தைங்கள பேலஸ்க்கு வெளியில் விட மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது என்னோட பேலஸ்க்குள்ளே இந்த 3 குழந்தைங்க வந்திருக்காங்கன்னா இந்த குழந்தைங்கள நான் டச் பண்ண மாட்டேன். இந்த குழந்தைங்கள வச்சு என்னைய ட்ராப் பண்ணி அந்த டேங் என்னைய பிடிக்க பார்க்குறான். என்னைய அடித்து கொன்று லைட்டுக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறான் அந்த டேங். கிட்டத்தட்ட இந்த 4 இயர்ஸ்க்குள்ளே ஏகப்பட்ட மந்திரவாதிகளை கூட்டிகிட்டு வந்து என்னைய அடக்க பார்த்துருக்கான். நான் விடுவேனா? பேலஸை விட்டு வெளியில் வந்தால் தானடா என்னைய பிடிப்பீங்கன்னு பேலஸ்குள்ளேயே கிடக்கிறேன். இப்போ தான் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி டேங்கோட அங்கிள் ஆண்டியை போட்டு தள்ளினேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளைங்களையே என்னோட பேலஸ்குள்ளே அனுப்பி என்னைய போட்டு தள்ள ட்ரை பண்ணுறானா? விடுவேனா? இந்த குழந்தைங்க கிட்டேயே நான் போக மாட்டேனே. அந்த டேங்க்கு இருக்குது அப்படின்னு குழந்தைங்க எந்தெந்த சைடெல்லாம் போகிறாங்களோ அந்த சைடெல்லாம் குழந்தைங்கக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது போல், கிட்டேயே போகக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு அந்த கிம் ஜோன் குழந்தைங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு திரியிறான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் டேங் இப்போ தன்னோட ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இப்போ டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்க. வைன் இப்போ குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே மாயா ஹன்ஷு வர்றதை பார்த்துட்டு, மாயா ஹன்ஷு குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைங்களா? என்ன குழந்தைங்க அப்படின்னு கேட்குறாங்க மாயா. டேங் இப்போ தான் டவுன் ஸ்டேர் வந்துட்டுருக்காங்களா நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஹன்ஷு, மாயா, என்னது இது? ஏ மாயா, நீ தானே எஸ்டர்டே நைட் என் குழந்தைங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன். எந்த குழந்தைங்கன்னு வைன்கிட்ட கேட்டா என்னது இது அப்படின்னு கேட்குறாங்க டேங். என்ன பேசுகிறீங்க மாமா? நீங்கள் அப்போ என்னோட ரூமுக்கு வந்தீங்க? நீங்கள் வரலையே. நான் வாட்டர் எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியில் வந்தேன். அப்போ நீங்கள் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருந்தீங்க. எனக்கிட்ட குழந்தைன்னு கேட்டுட்ருக்கீங்க. என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்கு டேங்க்கு. மாயா, என்ன பேசுகிற நீ? எஸ்டர்டே நைட் என் குழந்தைங்கள நீ தானே ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை லாக் பண்ண. என்னடி பேசுகிற நீ? என் பிள்ளைங்க எங்க அப்படின்னு அதட்டுறாங்க. மாமா, என்னது இது? எனக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உயிரே போகணும் இருக்குது டேங்க்கும் வைனுக்கும். கிடுன்னு டேங் வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க மாயாவுக்கு. உனக்கிட்ட தான் என் பிள்ளைங்களை கொடுத்துட்டு வந்தேன், எங்கடி என் பிள்ளைங்க அப்படின்னு அதட்டுறாங்க. மாமா ப்ளீஸ், எனக்கு தெரியாது, என்னது இது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா ஒன்றுமே தெரியாத மாதிரி. பதட்டமாகுது டேங்க்கு. ஐயோ, வைனா, ஐயோ இவக்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு குழம்பி போய் உட்காந்துட்டாங்க டேங் சோஃபாலேயே. இவங்க பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுக்கிட்டு இருந்த பிங்கி ஆண்டியும் பாட்டிமாவும் கிடுகுடுன்னு டேங்கிட்ட வந்துட்டாங்க. தேங்கா, என்ன சொல்கிற? பிள்ளைங்க எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே புலம்பி போய் அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாங்க. மாயாவும் ஹன்ஷுவும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியாக சோஃபாவில் உட்காந்து, எங்கே அமுச்சு விட்டீங்க? என்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாயா முடிஞ்ச அளவுக்கு நம்பகத்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தனக்கும் குழந்தைங்கள பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. டேங் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. எஸ்டர்டே நைட் ஒய்யாரி கிஃப்ட் வாங்க போகலாம் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வேர்டை. அடுத்ததாக அந்த ஜக்கில் பாதிக்கு மேலே வாட்டர் இருக்கும்போது எதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போகிறேன்னு மாயா சொல்லணும். இந்த 2 விஷயமும் டேங்க்கு அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அடுத்த செகண்டே டேங் எழுந்திருச்சு தன்னோட பேண்ட் பெல்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த பெல்ட்டை தன்னோட ஹேண்ட்ஸில் சுற்றிக்கிட்டே மாயா கிட்டே வர்றாங்க. மாயாவுக்கு ஒன்றும் புரியலை. மாமா, என்னங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க மாமாவா?
என் பிள்ளைங்க எங்கன்னு இப்போ நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓங்கி அடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாயாவுக்கு. பயங்கரமான அடி. உண்மையிலே தாங்க முடியலை மாயாவால். ஆஹா அப்பா சாக போகிறேன், ஐயோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கிட்டும் அங்கிட்டும் ஓடுறாங்க. எதுவுமே பண்ண முடியலை மாயாவால். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் சேர்த்து அடி விழுகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹன்ஷுவால் முடியலை. மாமா, அந்த பழைய பேலஸ்குள்ளே என்னும் நானும் என் அக்காவும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் குழந்தைங்கள, விட்டுடுங்க வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அவ்வளோதான். அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாங்க அவங்க இதை கேட்டுட்டு. உயிரே போகணும் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. கிடுகிடுன்னு பாட்டிமாவும் வைனும் வந்துட்டாங்க. ஹன்ஷுக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் அப்படியே வந்து வைன் மாயாவோட ஹார பிடிச்சிட்டாங்க. ஏய், தெரியாதுன்னு சொல்லிட்டு அடி வாங்கினதுக்கப்புறம் ஓல்டு பேலஸில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறீங்க. எங்கடி என் பிள்ளைங்க எப்படி கொண்டு போய் எங்கள் விட்ட அப்படின்னு ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க மாயாவுக்கு வைன். மாயா அப்படியே சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு, நாளைக்கு இதை அடிக்காதீங்க, நைட்டு குழந்தைங்க அழுதாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போய் வேடிக்கை காட்டினேன். அப்போ குழந்தைங்களா தான் அந்த பேலஸ்குள்ளே ஓடி போயிட்டாங்க. அவங்கக்கிட்ட சொன்னால் எங்களை திட்டுவீங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு சொல்லலை. குழந்தைங்க பேலஸ்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒய்யாரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி அத்தனை பேரும் ஒய்யாரியோட வாய்ஸ் கேட்குற சைடு தான் திரும்புகிறாங்க. குழந்த குட்டுன்னு ஒடியாந்து அப்படியே வைனோட லெக்ஸை வந்து ஹக் பண்ணுறாங்க ஒய்யாரி. வைனுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஒய்யாரி செல்லம் அப்படின்னு அப்படியே தூக்கிக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க ஒய்யாரிக்கு. ஒய்யாரி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி வைன் கொடுக்குற ஒவ்வொரு கிஸ்ஸையும் ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஆஹா, குழந்தையோட உருவத்துக்குள்ளே போனால் கூட இவ்வளவு நல்ல விஷயம் எனக்கு நடக்குமா ஆஹா அப்படின்னு ஒய்யாரியோட பாடிக்குள்ளே இப்போ ஜோன் இருக்கான். ஐ மீன் ஒய்யாரியோட உடம்பை பிடிச்சிக்கிட்டு ஒய்யாரி மாதிரி பிரிட்டன் பண்ணிக்கிட்டு இந்த பேலஸ்குள்ளே ஜோன் வந்துட்டான். இது தெரியாத வைன் ஒய்யாரியை கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கிடுக்கிடுன்னு டேங் வந்து ஒய்யாரி அப்படியே பார்த்து ஒய்யாரியோட ஃபோர்ஹெட்டெல்லாம் அப்படியே ரப் பண்ணி விட்டுட்டு, பார்க்கும் ஜியானும் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் பேலஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்டே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பேலஸோட ஃப்ரண்ட் கேட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டயாங் பேலஸ்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ராஜகுருக்கு கால் பண்ணிட்டு தான் இப்போ அந்த பேலஸ்கிட்ட வந்திருப்பாங்க. ராஜகுரு அங்கே போகாதீங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் டயாங்கால் இருக்க முடியல. ஒய்யாரி கிடச்சிட்டாங்க. ஆனால் பார்க்கும் ஜியானும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ குழந்தைங்களோட ஃபாதர் இல்லையா, பதட்டத்தில் ராஜகுரு சொல்கிறத மீறியுமே அந்த பேலஸ்க்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறாங்க டயாங். ரொம்ப பயமாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. டயாங் அப்போ பாட்டிமா, பிங்கி ஆண்டி, வைன் 3 பேரையும் பார்த்துட்டு ஒய்யாரியை பார்த்துக்கிட்டு பத்திரமா இங்கே இருங்க, நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அமைதியாக அப்படியே அந்த மெயின் கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறாங்க. டயாங்க்கு முன்னாடி ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்த நினைவுகள்லாம் அப்படியே வந்துட்டு போகுது மனசுக்குள்ளே. அப்படியே டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அந்த கோட்டைக்குள்ளே போயிட்டாங்க. வைனுக்கு தாங்கவே முடியல. ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு பலமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி தன்னோட பாட்டிமாவை பார்த்து, பாட்டி தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கம் வருதா? வைன், குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் அந்த பேலஸ்க்கு போகிறேன், குழந்தைய தூங்க வைக்கிறேன், இங்கே வச்சுக்கிட்டு இருக்க வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போங்க பாட்டி, நான் வரலை, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் போங்க, ஒய்யாரி பாட்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி பாட்டிமா கிட்ட போகும்போதே ஹன்ஷுவும் மாயாவும் இப்போ அந்த பேலஸை நோக்கி தான் மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஹன்ஷு, இந்த அளவுக்கு அட்டி கொடுத்துருக்கோம் அந்த பொண்டாட்டி மேலே இருக்க ஆசையில் அந்த டயாங் விட்டவே கூடாது. அந்த டயாங்க கண்டிப்பாக அவன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான். அந்த பேலஸ்குள்ளே இந்நேரம் போயிருப்பான். அவனை பேலஸ்குள்ளேயே வச்சு அந்த ஜோனுக்கு பலி கொடுக்கணும் நம்ம, வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக நடக்கவே முடியலனாலும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாயா ஹன்ஷு 2 பேரும். ஒய்யாரியோட ஐஸ் அப்படியே பிளாக்காக மாறுது.
வாங்க, நீங்கள் தானடி இந்த குழந்தைங்க மூணையும் என்கிட்ட அனுப்பிவிட்டு என்னை ஒரு வழி பண்ண பார்த்தீங்க. அந்த டேங்க் கூட தைரியமாக இப்போ என்னோட கோட்டைக்குள்ளே வந்துட்டானா ஏதோ வில்லங்கம் இருக்குது. அதுக்கு நீங்கள் தானடி காரணமே. ஆரம்பித்து வச்சது நீங்கள் தானே. உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு ஒய்யாரியோட உடம்புக்குள்ளே இருக்க ஜோன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, அன்ஷு ஆண்டி என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த கிம் ஜோன். வாமு அப்படின்னு ஹேண்ட்ஸை நீட்டுறாங்க. வாயின் டக்குன்னு பாட்டிமா கிட்ட இருந்து ஒய்யாரியை தூக்கிக்கிட்டாங்க. ஒய்யாரி, அவங்கக்கிட்ட போகக்கூடாது நீ. ஹன்ஷு, மாயா எதுக்குடி இங்கே வந்தீங்க? போங்கடி இங்கேருந்து. என் பிள்ளைங்க 2 பேரையும் காணும். ஒய்யாரி மட்டும் தான் கிடச்சிருக்கா. கஷ்டப்பட்டு பெற்ற எனக்கு தாண்டி தெரியும் என் பிள்ளைங்க காணா போனால் எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு. எட்டி போங்கடி முதல்ல அப்படின்னு கத்துறாங்க ஒயின். அந்த டைமில் ஒயின் இந்த அளவுக்கு அழுகிறத பார்த்த கிம் ஜோன், ஆஹா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் ஒயினையே அழுக வர்றீங்களா, இருக்குடி உங்களுக்கு அப்படின்னு அப்படியே தன்னோட ஐஸால் மாயாவையும் ஹன்ஷுவையும் அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் பலமான ஒரு ஷவுட்டிங் சவுண்டு கேட்குது. அவ்வளோதான், அது டேங்கோட குரல் தான். இப்போ ஒய்யாரி அப்படியே தனக்குத்தானே சிரிச்சுக்கிட்டு, என்னோட மாயாஜாலத்தில் டேங்கோட குரல்லையே உள்ளுக்குள்ளே நானே ஒரு சவுண்டு கொடுத்தேன்னா இப்போ எல்லாம் அழுது கத்திக்கிட்டு பேலஸ்குள்ளே ஓட போகுதுங்க. ஒன்றா நான் போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ளேயே நினச்சி சிரிச்சுக்கிட்டு, ஐயோ என் டேடி எதுக்காக கத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஒயினுக்கு உயிரே போகணும் இருக்குது. பாட்டி, என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது. என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் வீட்டுக்காரை பார்க்கணும். மிஸ்டர் கிம் தான் கத்துறாரு, ஏதோ பிரச்சனை, தனியாக அவரை விடக்கூடாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு வேக வேகமாக உள்ளே ஓடிட்டாங்க ஒயின். ஒயின் உள்ளே ஓடும்போது பாட்டிமா பிங்கி ஆண்டியாலையும் சும்மா இருக்க முடியுமா? ஒயின் பின்னாடியே அந்த பேலஸ்குள்ளே ஓடி போயிட்டாங்க. ஒயின் பேலஸ்குள்ளே ஓடின நெக்ஸ்ட் செகண்டே ஒய்யாரியோட பாடியிலேருந்து அப்படியே கிம் ஜோன் வெளியில் வந்துட்டான். இது ஒயினுக்கு தெரியாது. ஒய்யாரி அப்படியே மயங்கி ஒயினோட ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மாயா ஹன்ஷு 2 பேரும் அப்படியே வெளியில் கிராஸ் ஃபீல்டில் நின்றுக்கிட்டு, அப்பா ஒழிஞ்சிட்டாங்க அந்த குடும்பமே, எல்லாரும் இதுக்குள்ளே சாகட்டும். டேங் மட்டும்தான் இந்த பேலஸோட ஒரே வாரிசு. டேங் இல்லை, நம்மளோட மம்மி தாண்டி இந்த பேலஸோட அடுத்த வாரிசு. மம்மியும் இல்லை, நம்ம 2 பேருக்கு தான் இந்த அத்தனை சொத்தும். வா, நம்ம பேலஸ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட பேலஸ்க்கு போகிறதுக்காக திரும்புகிறாங்க ஹன்ஷு மாயா 2 பேரும். ஆப்போசிட்டில் ஊடி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த கிம் ஜூன் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்க்கும்போது டேங் மாதிரி தான் தெரியுமா இல்லையா? மாயாவும் ஹன்ஷு ஒன்றும் புரியாமல், மாமா உள்ளுக்குள்ளையில் போனீங்க, ட்ரெஸ் எல்லாம் மாறி போச்சு, இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஓ மாமா இல்லடி, உன் தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பொண்ணுங்களையும் அப்படியே கிட்ட போகி த்ரோட்டை பிடிச்சி அழுத்துறாங்க. ஜோனோட அந்த grip தாங்க முடியாமல் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மாயா ஹன்ஷு 2 பேரும். 2 பேரையும் 2 ஹேண்ட்ஸில் பிடிச்சி அப்படியே தூக்கிட்டான் அந்த கிம் ஜோன். பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியாமல் அப்படியே ஜோனோட ஹேண்ட்ஸ்லேயே இறந்து போயிட்டாங்க 2 பேரும். மாயா ஹன்ஷுவோட பாடியை அப்படியே தூக்கி சைடில் எரிஞ்சுவிட்டு எகெயின் தன்னோட பேலஸ்குள்ளே இப்போ அந்த ஜோன் வேக வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட 2 பசங்களையும் பார்த்துட்டாங்க. ஜியான், பார்க், என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு சைடில் இருக்க வாலில் சாஞ்சு உட்காந்துருக்க குழந்தைங்கள்ட்ட போய் அப்படியே தூக்குறாங்க. ஒய்யாரி தூங்கிட்டு இருக்காங்களா, அப்படியே சைடில் உட்கார வச்சுட்டு பார்க்கையும் ஜியோனையும் தூக்கி அப்படியே ஹேரெல்லாம் சரி பண்ணி விட்டு, இங்கே எப்படிம்மா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாயா ஆண்டியும் ஹன்ஷு ஆண்டியும் தான் எங்களை நைட் இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. எங்கள் மினியேச்சர் டாய்ஸ் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக தேடினோம், எங்கள் அக்காவையும் காணுமா, நாங்கள் அழுதுகிட்டே இங்கே உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க். அப்போ ஜியான், எங்கள் அக்கா எப்படி உங்ககிட்ட வந்தாங்க? எங்களை விட்டுட்டு போக மாட்டாங்களே, எப்படி வந்தாங்க ஒய்யாரி அக்கா அப்படின்னு கேட்குறாங்க.
ஐயோ என் பிள்ளைங்க அக்கா வந்துட்டாங்கம்மா, உங்களை கண்டுபிடிக்கணும்னு எங்கண்ணே எகைன் இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே பாரு உன்னோட அக்கா தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரிக்கிட்ட போகிறாங்க. ஒயின் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஒய்யாரியை தூக்கலான்னு கிட்ட போகிறாங்க. அப்படியே ஒய்யாரி மறைஞ்சு போயிட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஐயோ ஒய்யாரி ஒய்யாரி, ஐயோ என் பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கிட்ட கூட தேடி பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு பயமாயிடுச்சு. அப்படியே ஒயினோட நீஸை வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க குழந்தைங்க 2 பேரும். திக்கு திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு சீனரியை ஒயின் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ட்ரீமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அந்த இடமே கருகுமுன்னு மாறுது. ஒயின் கூட தான் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியுமே தேங்க தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ யாருமே இல்லை, குழந்தைங்க மட்டும்தான் அப்படியே நீஸை ஹக் பண்ணியிருக்காங்க. எந்த சைடில் நின்றுட்டுருக்காங்களோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ளேருந்து ஒய்யாரி அழுகிற சவுண்டு கேட்குது ஒயினுக்கு. மம்மி என்னது இது? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க. இருட்டாக இருக்குது இந்த இடம், எனக்கு பயமாக இருக்குது, வாங்க அப்படின்னு ஒய்யாரி ஷவுட் பண்ணுறாங்க. பதட்டமாகுது ஒயினுக்கு. மயக்கமே வந்துடும் போல். அப்படியே தன்னோட 2 பசங்களையும் அப்படியே எழுந்து நின்று தன்னோட நீஸோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிட்டே, பாய்ஸ் சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வால் ஓரத்தில் நின்று சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்துலேயே தான் ஒய்யாரி இருக்க ரூம் டோர் இருக்குது. அந்த ரூம் டோரோட நாப்பில் ஹேண்ட்ஸ் வைக்கும்போது எகெயின் ஒய்யாரி அழுகிறாங்க. மம்மி பயமாக இருக்கு, வாங்க அப்படின்னு அழுகிறாங்க. அந்த டைமில் குழந்தைங்க 2 பேரும் அப்படியே அவங்களோட க்ரிப்பாக அழுத்துறாங்க. ஒயினுக்கு இன்னும் பதட்டமாகுது. ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்படியே குழந்தைங்களோட சேர்த்த மாதிரி அப்படியே வாளோட வாளாக சாஞ்சு நின்றுக்கிட்டாங்க. அந்த பர்சன் அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து தான் பின்னாடி நிற்க வச்சிட்டான். திக்குன்னு இருக்கு ஒயினுக்கு. லாங்கான ஹேரில் லாங்கான கோட் போட்டுட்டு ஒயினோட ஐஸை பார்த்து அப்படியே நின்று, ஒயின் உன் புருஷனை நான் கொன்னுட்டேன் பாத்தியா, உன் முன்னாடி எப்படி நிற்கிறேன்னு. இதுக்கப்புறம் நீ எனக்கு தான். உன் குழந்தைங்கள நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என் கூட ஒரு ஹாப்பி லைஃப்பை இந்த அரண்மனையை வாழ்கிறதுக்கு ரெடி ஆகணும். இல்லை உன் புருஷனை போட்டு தள்ள மாதிரி உன் பிள்ளைங்களையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஜோன் அப்படியே ஒயினை பார்த்து ஒரு அஸ்கி வாய்ஸில் சொல்கிறான். உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. பயமாக இருக்கு. என் குழந்தைங்கள ஒன்றும் பண்ணிடாதா, என் பொண்ணு அழுகிறா, அடப்பாவி என் ஹஸ்பண்ட் என்னடா பண்ண அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். அவனை கொன்னுட்டேன். உன் பாட்டிமாவையும் உன்னோட பிங்கி ஆண்டியையும் அப்படியே கழுத்தை பிடிச்சி திருகிட்டேன். செத்து போயிட்டாளுங்க 2 பேரும், வெளியில் தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு ஜோன் ஒயினை த்ரிட்டன் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைமில் பேக்கில் பாட்டிமா நின்றுக்கிட்டு, அடேய் ஏன் முட்டாள், என்னடா என் பேரனை கொன்னுபிட்டேன்னு என் பேத்திக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க, என் கழுத்தை பிடிச்சி திருக்குனேன்னு சொல்கிற பொய்காரா. ஒயின் நம்பாத, தேங்காய் ஃபெனால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. என்னை கொன்னேன்னு சொன்னானே, நான் நிற்கிறேன் பாரு, எனக்கு ஒன்றும் ஆகலை. இவன் ஏதோ ஒரு வேலைக்காக உன்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறான், பயந்தாங்குழி பையன். என்னை பார்த்துக்கிட்டு குடுக்குன்னு முடியாந்துட்டாங்கிட்டு. ஏய் சும்மாவே பயந்தவங்கள நான் பயங்கரமாக பாடாப்படுத்துவேன். நீ பேயா இருந்துக்கிட்டே பயப்படுற, உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவேண்டா, எட்டி போடா என் பேத்தியை விட்டு அப்படின்னு பாட்டிமா ஷவுட் பண்ணுறாங்க. அந்த டைமில் பிங்கி ஆண்டி தன்னோட ஹேண்ட்ஸில் ஒரு இரும்பு ராட் எடுத்துக்கிட்டு வந்து, ஏய் பேயே, இரும்பை கண்டா பேய்களுக்கு பயம்னு எனக்கு நல்லா தெரியும். இங்கே பார்த்தியா, ஒரே குத்து தான், மூக்கிலே குத்திடுவேன். என் ஒயினையும் என் பார்க்கு ஜியோனை விட்டு தள்ளிப்படா அப்படின்னு கத்துறாங்க பிங்கி ஆண்டி. அப்போ ஜோன் அப்படியே குறுக்குறுன்னு ஆண்டியையும் பாட்டிமாவையும் பார்த்துட்டு, இவ்வளவு தைரியமாக எனக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க. என்னை கண்டு நடுங்கி ஓடுனவங்க இவங்க ஒரு காலத்தில். குழந்தைங்க 3 பேரையும் அரண்மனைக்குள்ளே நைட்டே வந்து விட்டுட்டாங்கன்னா ஏதோ பெரிய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை லைட்டுக்கு அனுப்புறதுக்கு
ஒரு நாளும் நான் இவங்க கையில் சிக்க மாட்டேன், இவங்கள டச் பண்ணவும் மாட்டேன். எப்படியாவது இந்த ஆட்கள்கிட்ட இருந்து என்னையை பாதுகாத்துக்கணும். என் வைன் எனக்கு வேணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறான் அந்த ஜோன். அந்த ஜோனோட ஆன்மா. அந்த டைமில் பாட்டிமா கிடுகிடுன்னு வந்து வைனை அப்படியே பிடிச்சி சைடில் நிறுத்தி, இந்த டோரை ஓப்பன் பண்ண, இதுக்குள்ளே தான் யார் இருக்கணும், இதுக்குள்ளே தான் சவுண்டு கேட்குது, ஓப்பன் பண்ணேன், இவனை நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாட்டிமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வைனப்போ வேகமாக அந்த டோர் நாப்பை அப்படியே அசைச்சு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. நல்லா லாக்கில் இருக்குது. ஒய்யாரி உள்ளேருந்து பலமாக ஷவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த டோர் நாப்பை ஓப்பன் ஆகிக்கிச்சு. ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க. ஒய்யாரி அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. ஒய்யாரிக்கிட்ட போய் அப்படியே தூக்கி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மம்மி, கண்ணெல்லாம் வலிக்குது மம்மி எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி கிடுகிடுன்னு குழந்தைய தூக்கிட்டு வந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஜோன் அங்கே தான் நிற்கிறான். ஜோன் வந்து ஒரு குரூரலான பிரேத ஆத்மா. அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஆத்மா சில நிமிஷங்கள் ஒய்யாரியோட உடம்புக்குள்ளே வந்து போனதுனால ஒய்யாரியோட ஃபேஸே ரொம்ப டல்லாக, டார்க் சர்க்கிள்லாம் வந்து ரொம்ப பேலாக இருக்குது. வைனுக்கு நல்லா புரியுது. குழந்தைய தூக்கிக்கிட்டு பேலஸ்குள்ளே ஒடியாரும்போது ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் குழந்தையோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே குறைஞ்சிருந்துருக்கும் அந்த வெயிட். ஸோ வைனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பிரேத ஆத்மா தன்னோட பொண்ணோட உடம்புக்குள்ளே வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு. ஒய்யாரியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, பாட்டி வாங்க, இந்த இடத்த விட்டு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் தன்னோட 2 பசங்களையும் இன்னொரு ஹேண்டில் அப்படியே தூக்கிக்கிட்டு வேகமாக மெயின் டோர் வழியாக வெளியில் போகிறதுக்காக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்படியே பேக்வேர்டில் திரும்பிக்கிட்டு ஜோனை பார்த்துக்கிட்டே அப்படியே பேக்வேர்ட்லேயே நடந்து, எனக்கு 4 பக்கமும் கண்ணு இருக்குது, போட்டு தள்ளிடுவேன் உன்னைய, எதுவும் பண்ணிடக்கூடாது என் பேத்தியை, பிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பிங்கி ஆண்டியும் அதே மாதிரி பேக்வேர்ட்லேயே நடந்து போய்கிட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த இரும்பு ராடை அப்படியே ஜோன் முன்னாடி நீட்டிக்கிட்டே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டயாங் சைடில் இருந்து வந்துட்டாங்க. வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வைன் மெயின் டோரை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்க. வெளியில் போகும்போது நல்லா ஸ்லிப்பாகி அப்படியே குப்பரடிச்சு கிராஸ் ஃபீல்டில் போய் விழுந்துட்டாங்க குழந்தைங்களோட வைன். ஐயோ அப்படின்னு பாட்டிமா திரும்புவாங்க. அவ்வளோதான், அப்படியே ஒரு ஸ்னாப் பண்ணுறான் அந்த ஜோன். டோர் அப்படியே இழுத்து டம்முன்னு சாத்துது. இப்போ டயாங், பாட்டிமா, பிங்கி ஆண்டி 3 பேரும் அரண்மனைக்குள்ளேயும் வைனும் 3 குழந்தைங்களையும் அரண்மனைக்கு வெளியிலையும் இருக்காங்க. உயிரே போகணும் இருக்குது டயாங்க்கு. அப்படியே டயாங் சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே அப்படியே பாட்டிமாவையும் பிங்கி ஆண்டியையும் சுற்றிலும் ஒரு பெரிய சர்க்கிளை போட்டு விட்டுட்டு, 2 பேரும் இந்த இடத்த விட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்டில் வச்சுருந்த புனித நீரை எடுக்கிறாங்க. இந்த புனித நீரை டயாங் ஆரம்பத்தில் ஜூனோட உடம்புல தெளித்து விட்டு அங்கேருந்து ஓடி போயிருப்பான் ஜூன். அந்த புனித நீர் கொஞ்சமாக இருந்திருக்கும் பூஜை அறையில். அதை இங்கே வரும்போதே டயாங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த புனித நீரை இப்போ டயாங் தன்னோட உள்ளங்கையில் ஊற்றி, அந்த டைமில் ராஜகுரு எந்த மந்திரத்தை சொல்லி தெளிக்க சொன்னாங்களோ அதே மந்திரத்தை டயாங் இப்போ சொல்லி அப்படியே ஜூனோட ஃபேஸை பார்த்து அடிக்கிறாங்க. ஜூனுக்கு ஃபேஸே அப்படியே அழுகி போன மாதிரி மாறுது. ஆஹா, அப்போ எரியுது, விட மாட்டேன்டா உன்னையா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டயாங்கை பிடிச்சு தூக்கி சைடில் எறிகிறான் வாழை பார்த்து. ஆனால் பைலாக் டயாங் வந்து வாலில் போய் விழுகாமல் அப்படியே கிளாஸ் விண்டோவில் போய் விழுந்து அப்படியே வெளியில் விழுந்துட்டாங்க. நல்லா அடி டயாங்க்கு ஃபோர்ஹெட்டில் அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க விழுந்த ஜோரில். வைன் வந்து அப்படியே மெல்ல எழுந்து உட்காந்து சுற்றி பார்த்துருப்பாங்களா, அந்த டைமில் தான் டயாங் வெளியில் வந்து விழுந்திருப்பாங்க. 3 குழந்தைங்களையும் அப்படியே தூக்கி நிற்க வச்சுட்டு, மிஸ்டர் கிம் என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் மிஸ்டர் கிம் அப்படின்னு டயாங்கை போய் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வைன். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் அப்படியே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஜோனோட ஆத்மாவை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜோன் தன்னோட ஃபேஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை பார்க்குறான். ஃபேஸில் இருக்க பாதி ஸ்கின் கையில் வந்துடுச்சு. ஆஹா,
என்னோட அழகான ஃபேஸ் போச்சு, விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடில் திரும்பி பாட்டிமாவையும் பிங்கி ஆண்டியையும் தான் நோட்டீஸ் பண்ணுறான் அந்த ஜோன். 2 பேரும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பிக்கு பிக்குன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ காப்பாற்ற வந்த வெளியில் போய் விழுந்துட்டானே. ஐயோ என் பேரும் சேஃபாக தவாளிச்சுனா நான் மாட்டிக்கிட்டேன், என் பொண்ணு மாட்டிக்கிட்டா. ரொம்ப தைரியமாக பேசணுமே, வீரவசனம்லாம் பேசினேனே, என்ன இந்த அளவுக்கு ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ ஒரு சைடே மூச்சு ஒரு மாதிரி இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டிமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிங்கி ஆண்டி, மம்மி நம்ம அவ்வளோதான் செத்து போயிட்டோம், கண்ணை முடிக்கிட்டு நம்ம கடவுளை வெட்டிக்கிட்டு படுத்துக்குவோம் உங்களுக்குள்ளேயே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாகக்கூடாது, இவ்வளோ சின்ன வயசில் நான் சாகப்படாது. ஒய்யாரியோட பேர குழந்தைங்கள பார்த்துட்டு தான் நான் சாவேன், இல்லாட்டி நான் சாக மாட்டேன். நான் இந்த ஜூன் மாதிரியே பிரேத ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு தெரியுவேன் இந்த அரண்மனைக்குள்ளேயே. என்னால் சாக முடியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. அப்போ ஜோன் அப்படியே பாட்டிமாவை பார்த்து, அடியே கிளவி, அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறாங்க. வருவன் நல்லா இரு, நான் வெளியே வந்தால் என்னை ஒரு வழி பண்ணலாம்னா முடியாதுடா, போடா வரமாட்டேன். என்கிட்ட மட்டும் நீ வந்த உன்னை அசிங்கமாக நான் திட்டுவேன்டா. உன்னை ராஜாக்கு சாஜனா பார்க்க மாட்டேன், எங்கேருந்து எட்டி போடா முட்டாள் அப்படின்னு கத்துறாங்க பாட்டிமா. பிங்கி ஆண்டிக்கு இப்போ ஒரு தைரியம் வந்துடுச்சு. மம்மி, அப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே இருந்தால் அவனால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ண முடியாது, ஏதோ பிச்சு பிச்சுன்னு மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டு என் பேரன் டேங் தான் வட்டத்தை போட்டு விட்டுட்டாரே, இதுக்குள்ளேயே தான் நம்ம இருக்கணும். விடிய இங்கே உட்காந்துருப்பேன், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் என்ன சொல்கிறது வேணா, டேய் முட்டாள், பைத்தியக்காரா, பேய் பிசாசு, செத்துப்போடா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. ஜோன் அப்படியே பாட்டிமாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டாங்க. பாட்டிமா குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே, என்னது இது உட்காந்துக்கிட்டாங்கயே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே பாட்டிமா அப்படியே சப்பலாங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. பிங்கி ஆண்டி பாட்டிமாவை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களும் உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் அதர் ஹேண்ட் டேங் இப்போ மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எழுந்து உட்காந்து தன்னோட ஃபோர்ஹெட்டை ரப் பண்ணுறாங்க. அப்படியே பிளட் வந்து ட்ரை ஆகி போயிருக்கு. எழுந்திரிச்ச நெக்ஸ்ட்டு செகண்டே தன்னோட குழந்தைங்களையும் ஒய்ஃபையும் தான் பார்க்குறாங்க. வாயின்னு அழுதுகிட்டே உட்காந்துருந்தவங்க டேங் இப்போ எழுந்ததும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டாங்க. குழந்தைங்க 3 பேரும் உண்மையிலேயே பயந்து போய் தான் நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இருட்டுக்குள்ளே இருந்திருப்பாங்க நைட்லேருந்து. 2வது டேடி மாதிரியே இன்னொரு ஆளை பார்த்து அந்த பர்சன் பயங்கரமாக நைட் டைமில் பயமுறுத்தியிருப்பான் குழந்தைங்கள. ஸோ தன்னோட டேடி போல் யாரோ ஒருத்தவங்க லாங் ஹேரை வச்சுக்கிட்டு தன்னை பயமுறுத்துறாங்கங்கிறத ஃபீல் பண்ணிவிட்டு குழந்தைங்க பயப்படுறாங்க. டேங் அப்போ குழந்தைங்கள அப்படியே ஹக் பண்ணி, நான் டேடி அம்மோ, பேபி பார்க் ஜியான், நான் டேடி, என்ன மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறது நான் கிடையாது தங்கங்களா, அது டெவில். இந்த அறைக்குள்ளே, ஐயோ இந்த அரண்மனைக்குள்ளே நீங்கள் யாரும் போகக்கூடாது, பத்திரமா இங்கேயே உட்காந்துருக்கணும். பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் உள்ளே இருக்காங்க, அவங்கள கூட்டிகிட்டு நம்ம போயிடலாம், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட செல்ஃபோன் எடுத்து ராஜகுருக்கு தான் கால் பண்ணுறாங்க டேங். ராஜகுரு இப்போ சிட்டியிலேருந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. டேங் கால் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே ராஜகுரு கால் அட்டன் பண்ணி, மிஸ்டர் கிம், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் 1 ஹவரில் அங்கே வந்துடுவேன். எக்காரணத்தை கொண்டும் அந்த அரண்மனைக்குள்ளே போயிடக்கூடாது, அந்த பிரேத ஆத்மா பயங்கர உக்கரத்தில் இருக்குது, அந்த பிரேத ஆத்மாவை இன்றைக்கே நான் லைட்டுக்கு அனுப்பிடுவேன், அதுக்கான பொருட்களோடு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டேங், இல்லை நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன், பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, குயிக்காக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எப்படியாவது சமாளிக்க சொல்லுங்க அவங்கள, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ராஜகுரு. டேங்க்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பாட்டி பாட்டின்னு எழுந்து நின்று ஷவுட் பண்ணுறாங்க. பாட்டிமா உட்காந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறது வெளியில் கேட்கல. ஸோ டேங்க்கு ஷவுட் பண்ணி த்ரோட்டே பெயின் ஆகிடுச்சு. அமைதியாக உட்காந்துட்டாங்க. வாயின் பலமாக அழுதுகிட்டு இருக்காங்க. என் பாட்டிமாவுக்கும் என் ஆண்டிக்கும் ஏதோ ஆக போகிறது, பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. டேங் அப்போ
பயப்படாத, நீ வெளியில் வந்து விழுந்த நெக்ஸ்ட் செகண்டே நான் ஒரு பெரிய மந்திர வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே உட்கார வச்சுட்டேன். அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பாட்டிமாவுக்கும் பிங்கி ஆண்டிக்கும் பயம் இல்லை, பயப்படாத, கடவுளை வேண்டிக்கலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே வயனை ஆறுதல் படுத்திக்கிட்டு தன்னோட 3 கிட்ஸையும் அப்படியே லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க டேங் அந்த கிராஸ் ஃபீல்டில். எங்கள் அதர் ஹேண்ட் பாட்டிமா அப்படியே அந்த ஜூனை பார்த்துக்கிட்டே, ஏய் ஏய் முட்டாள், இங்கேருந்து போடா. நீ உண்மையிலே நல்லவனாக இருந்தால் அந்த கதவை திறந்து விட்டுரு. இந்த வயசுலேயும் நான் எப்படி ஓடுறேன்னு உனக்கிட்ட டெமோ காட்டுறேன். அதே மாதிரி நீ இதை அரண்மனை விட்டே ஓடி போயிடணும், இல்லை உன்னை ஓட பார்ப்போம். என்ன முறைக்கிறேன் நீ பார்த்து பிச்சு போடுவேன். போ, இங்கேருந்து போவோம், மூஞ்சியை காட்டாத, பயமாக இருக்கு எனக்கு பார்க்க அப்படின்னு ஏதேதோ பயத்தில் உளறிக்கிட்டு இருக்காங்க பாட்டிமா அந்த ஜூனை பார்த்து. அப்போ பிங்கி ஆண்டி, மம்மி வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருங்க. தேவையே இல்லாமல் நொணன்னு எதையோ பேசிக்கிட்டு அவனோட கோபத்தை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பிங்கி ஆண்டி சொல்லிக்கிட்டே தன்னோட சாரியோட பல்லுவை அப்படியே ஷோல்டரில் தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த வட்டத்துக்கு வெளியில் வந்து அந்த சாரியோட பல்லு வந்து விழுகுது. அவ்வளோதான். அடுத்த செகண்டே ஒரு புயல் வேகத்தில் அந்த சாரிக்கிட்ட வந்து நின்று அப்படியே சாரியோட பல்லுவை பிடிச்சி இழுத்துட்டான் அந்த ஜூன். அவ்வளோதான். அந்த வட்டத்தை விட்டு எப்படி பிங்கி ஆண்டி வெளியில் வந்தாங்கன்னு தெரியல. அப்படியே தொம்முன்னு வந்து விழுந்து கிடக்குறாங்க வெளியில். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை பாட்டிமாவுக்கு. நான் பெத்த பொண்ணு போச்சு. ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. எப்படி இங்கேருந்து குரங்கு குட்டி மாதிரி ஜம்ப் பண்ணி அங்கே போய் விழுந்தா? ஆமாம், என் பொண்ணு தெரியாமல் பயந்தாங்குழின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா வெறோ வீரப்பெண் மாதிரி போய் அங்கே விழுந்து அந்த பேய்கிட்ட சண்டை போட இறங்கிட்டாளே. ஐயோ பிங்கி, எதுக்கிட்டே அங்கே போனேன், அதுக்கிட்டலாம் சண்டை போட முடியாதுடி, திட்டிக்கிட்டு அதுங்க உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், முடியாதுடி அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா. பிங்கி ஆண்டி பயத்தில் விடவெடுத்து போயிட்டாங்க. மம்மி, நான் ஜம்ப் பண்ணி வரல, இவன் தான் என்னை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கு. மம்மி வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, உங்ககிட்ட வாங்க அப்படின்னு அழுகிறாங்க பிங்கி ஆண்டி. எதை கூட்டிக்கிட்டு போக வரணுமா? நீ என்ன ஸ்கூலுக்காக போயிருக்க உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு? முட்டாள், என்னை காப்பாற்றவே யாரும் இல்லாமல் நான் தடுமாறிக்கிட்டு கிடக்கும்போது வயசானவள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறியே, முடியாடி, முடியா வந்துரு. உயிர் பயத்தில் கத்துறாங்க பாட்டிமா. அப்போ அந்த மின்சோன் அப்படியே ஆன்ட்டியை ஹெட் டோஸ் பார்த்துக்கிட்டே, ஓய்னா காணமுன்னு நீ தானடி முதல்ல வந்து என்கிட்ட பேசின. என்னோட கிரேயார்டில் தானே நான் உன்னை முதல்ல பார்த்தேன். இன்னமும் நீ ஷாகலையா? இப்போ உன்னைய போட்டு தட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஜூன் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் பிங்கி ஆண்டியை தூக்கி எந்த விண்டோஸை உடச்சிக்கிட்டு டேங் போய் வெளியில் விழுந்தாங்களோ அந்த விண்டோவை பார்த்து தூக்கி எறிகிறாங்க. ஜூனை பொறுத்தளவு வெளியில் போய் விழுந்த டேங் இறந்து போயிட்டதாக தான் நினச்சிக்கிட்டு அதே மாதிரி பிங்கி ஆண்டியும் வெளியில் தூக்கி போட்டு கொல்லணுன்னு தான் தூக்கி எறிகிறாங்க. பிங்கி ஆண்டி ஒரு பொம்மை போல் அப்படியே பறந்து போய் டேங் மேலே போய் விழுகிறாங்க. அம்மா அப்படின்னு டேங் அப்படியே சீலிங்கை பார்த்து படுத்துட்டாங்க. குழந்தைங்களையும் டேங்கையும் அமுக்குன மாதிரி போய் விழுந்துட்டாங்க பிங்கி ஆண்டி. அவ்வளோதான். வைன் டக்குன்னு எழுந்து பிங்கி ஆண்டியை தூக்கி விடுறாங்க. ஆண்டி, ஒன்றும் ஆகலை, உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் ஆகலை, நல்ல வேளை வாயை பொத்திக்கிட்டு இருந்தனால தூக்கி எறிஞ்சிட்டான். மம்மி தான் என்னாக போகிறாங்களோ தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாங்க பிங்கி ஆண்டி. டேங்க்கு புரிஞ்சு போயிடுச்சு தான் இறந்து போயிட்டு தான் ஜூன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதனால தானே பிங்கி ஆண்டியும் இதே வழியில் தூக்கி எறிஞ்சிருக்கான். ஸோ பிங்கி ஆண்டி மயங்கின வரை ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அப்படியே கிராஸ் ஃபீல்டில் குழந்தைங்களா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கரெக்டாக படுக்கிறதுக்கும் அந்த விண்டோ வழியாக வந்து நின்று எப்படி பிங்கி ஆண்டி விழுந்து கிடக்குறாங்கங்கிறத எட்டி பார்க்குறான். பிங்கி ஆண்டி சைடாக தான் விழுந்து கிடப்பாங்களா? அந்த விண்டோவிலேருந்து பார்க்கும்போது பிங்கி ஆண்டி மட்டும்தான் தெரியுறாங்க. செத்து போயிட்டாடி கிளவி உன் பொண்ணு அப்படின்னு சொல்லுது அந்த ஜூன். அவ்வளோதான். பாட்டிமாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அடே படுபாவி, என் பிள்ளைய தூக்கி போட்டு கொண்டுட்டானே. ஐயோ, ரொம்ப நாளாக நான் தவம் இருந்து பெற்றேனே, நான் என்ன பண்ணுவேன்?
உன்னைய விடவே மாட்டேன்டாடா. ஒன்று நீ இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். வாடா, ஒத்தைக்கு ஒத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா டக்குன்னு எழுந்து நிற்கிறாங்க. ஜோன் அப்போ சைடில் திரும்பி பாட்டிமாவை கவனித்து பார்க்குறாங்க. என்னடா அழுகி போன மூஞ்சியை வச்சுக்கிட்டு ரொமான்டிக் லுக் கொடுக்குறியா நீ? உன்னை விட மாட்டேன், உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அழுதுகிட்டே எந்த ஒரு அயன் ராடை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்களோ பிங்கி ஆண்டி, அந்த ராடை கையில் எடுத்துக்கிட்டு கிடுகிடுன்னு கோட்டை விட்டு தாண்டி வெளியில் போயிட்டாங்க பாட்டிமா. அவ்வளோதான், ஃப்ராக்ஷன் செகண்டில் பாட்டிமா கிட்ட வந்து நிற்கிறான் ஜோன். பாட்டிமா ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க ஜோனோட ஹெட்டை பார்த்து. அவ்வளோதான், ஜோனோட ஹெட் அப்படியே ஒரு நெளிஞ்சு போன செம்பு மாதிரி அப்படியே ஒரு சைடு வளைஞ்சு போயிடுச்சு ஹெட்டு. பாட்டிமா தன்னோட அந்த அயன் ராடை பார்த்துக்கிட்டே அப்படியே எகைன் நிமிர்ந்து ஜோனை பார்க்குறாங்க. ஜோன் அப்போ தன்னோட ஹெட்டில் ஹேண்ட்ஸை வச்சு, ஓஹோ அடியே கிழவி அப்படின்னு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பாட்டிமாவை காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாட்டிமா அப்படியே ஒரு லிசார்ட் மாதிரி அப்படியே அந்த மெயின் டோரை போய் அந்த நாபை பிடிச்சிக்கிட்டு அப்படியே டைட்டாக ஒட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. ஜோனுக்கு அந்த இருட்டுக்குள்ளே பாட்டிமா டோரோட டோராக ஒட்டி நின்றுக்கிட்டு நாபை பிடிச்சி இழுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியல. ஏய் கிழவி, எங்கடி போன? வட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன், ஆனால் என்னால் உன்னை பிடிக்க முடியலையே. இந்த வயசான காலத்தில் இவ்வளவு ட்ரிக்கா உனக்கு? பிடிச்சேன், உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன், எங்கடி இருக்கா அப்படின்னு அந்த ஜோன் கத்துறான். பாட்டிமா அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜோன், அடியை கேடு கட்டவளே கிளவி, அடியை கிளவி கிளவி, எங்கடி போன கிளவி அப்படின்னு பயங்கரமாக கத்துறான் அந்த ஜோன். அவ்வளோதான், கிளவின்னு சொன்னதும் பாட்டிமாவுக்கு கோபம் வந்துடுச்சு. டக்குன்னு அப்படியே அந்த டோரோட நாபை இழுத்து விட்டுவிட்டு சைடில் போட்டு வச்சுருந்த அந்த இரும்பு ரோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஜோன்கிட்ட வந்துட்டாங்க. என்னடா 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவன் நீ குமரன்? எனக்கு 70 வயசு தான் ஆகுது, நான் கிளவியா? பொட்டனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க ஜோனோட ஹெட்டில். ஜோன் அப்படியே அந்த ராடை பிடிச்சிட்டான். எவ்வளவு திமிர் இருந்தா என்னைய அடிச்சிருப்ப, உன்னை என்ன பண்ணுறேன் பாரடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டிமாவோட த்ரோட்டில் ஹேண்ட்ஸை வச்சு அழுத்திட்டான். பாட்டிமாவுக்கு தாங்க முடியலை, பெயின் பத்தாத குறைக்கு ப்ரீத் பண்ண முடியலை, அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஜோன் அப்படியே பாட்டிமாவை தூக்கிக்கிட்டு அந்த மெயின் டோர்லேயே வச்சு அழுத்துறான். பாட்டிமா தன்னோட 2 லெக்ஸையும் உதறிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜோனோட ஹேரை அப்படியே க்ரிப்புக்கு தன்னோட 2 ஹேண்ட்ஸாலையும் பிடிச்சிக்கிட்டு ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க லெக்ஸுக்கு பிட்வீனில் ஜோனுக்கு. ஜோன் என்ன தான் ஆத்மாவாக இருந்தாலும் தன்னோட மந்திர சக்திகளை யூஸ் பண்ணி ஒரு மனுஷனை போல தான் தன்னோட உருவத்தை வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அடி கொடுத்தா ஒரு அளவுக்கு பெயின் இருக்கும். ஸோ லெக்ஸுக்கு பிட்வீனில் பாட்டிமா ஹிட் பண்ணதும் அப்படியே பாட்டிமாவோட க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறான். பாட்டிமா அப்போ சைடில் கீழே விழுந்து கிடக்கிற அந்த அயன் ராட் எடுத்து எகெயின் ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க ஜோனோட ஹெட்டில். அந்த டைமில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டேங் உள்ளே வந்து மதகுரு கொடுத்த மந்திர பொடியை அந்த ஜோனோட ஃபேஸை பார்த்து அடிக்கிறாங்க. அப்படியே சாஞ்சு கீழே விழுந்துட்டான் அந்த ஜோன். டேங் டக்குன்னு எந்த இடத்துல ஜோன் விழுந்து கிடக்குறானோ அந்த இடத்த சுற்றி ஒரு ஸ்டார் போல் ஒரு கோலத்தை போட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நின்று லைட்டுக்கு அனுப்பக்கூடிய சில மந்திரங்களை சொல்லி தன்னோட தம் ஃபிங்கர்லேயும் வைனோட தம் ஃபிங்கர்லேயும் ஒரு கட்டை போட்டு 2 பேரோட கட்டிலேருந்து வரக்கூடிய அந்த பிளட்டை ஜோனோட அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு 3 துளி அப்படியே அந்த ஃப்ளோரில் விடுறாங்க. 3 துளி ரத்தம் அந்த தரையில் விழுந்ததும் அப்படியே ஜோனோட உடம்பு குப்புன்னு தீப்பிடிக்குது. பலமாக அழுது கத்துன்னு கத்துறான். அடுத்த செகண்டே டேங் வைனையும் பாட்டிமாவையும் கூட்டிண்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில் ஓடியாந்துட்டாங்க. ராஜகுரு அந்த டோர்வே கிட்டே தான் நின்றுருப்பாங்களா, இவங்க 3 பேரும் வெளியில் வந்ததும் டோரை இழுத்து லாக் பண்ணிட்டாங்க. சில மந்திர தகடுகளை போட்டு அப்படியே அந்த
டோரை லாக் பண்ணி வச்சுவிட்டு கிடுகிடுன்னு அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி டேங்கிட்ட வந்து நிற்கிறாங்க மதகுரு. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே இருந்த ஜூன் பழமாக அழுது கத்துன்னு கத்துறான். கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் குறையுது. அந்த பேலஸோட உச்சி கோபுரத்தில் கருப்பு கலரில் ஒரு புகை போல் அப்படியே வானத்தை நோக்கி போகுது. பாட்டிமா அந்த கருப்பு புகையை பார்த்துட்டு, மதகுரு, சி ராஜகுரு, அந்த லைட்டுக்கு சி ஐயோ உளருது, அந்த ஜூன் லைட்டுக்கு போகிறானே அதுதான் அப்படி கருப்பு கலராக தெரியுதா, அது ஜூன் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜகுரு பாட்டிமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சும்மா சொல்லக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜூனுக்கு தண்ணி காட்டியிருக்கீங்க. நீங்கள் அங்கே இருந்து ஏதோ அந்த ஜூனை சமாளித்தனால தான் என்னால் இங்கே வந்து கரெக்டான டைமில் அந்த பொடியை தூவ முடிஞ்சுது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் யாரும் இனிமேல் இந்த அரண்மனையில் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எல்லாரும் சிட்டிக்கு கிளம்பலாம். கண்டிப்பாக டயாங்கோட 30வது வயசில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் டயாங்க இங்கே அனுப்பி வச்சேன். இல்லை, எத்தனை யுகங்கள் ஆனாலும் இந்த ஜூன் இந்த அரண்மனைக்குள்ளேயே இருந்திருப்பான், ஏகப்பட்ட பேரை பழி வாங்கியிருப்பான். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கோ நாளைக்கோ நீங்கள் உங்களோட பேக்கிங்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு சிட்டியில் இருக்கக்கூடிய பேலஸ்க்கு வந்துடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ராஜகுரு. டேங் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, என் குழந்தைங்கள கொடுங்க, நான் தூக்கிக்கிட்டு பேலஸ்குள்ளே போகணும், நீங்கள் 3 பேரும் வாங்க போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட 3 கிட்ஸையும் அப்படியே தூக்கிக்கிட்டு டேங் இப்போ பேலஸ்குள்ளே போயிட்டாங்க. 3 குழந்தைங்களும் எஸ்டர்டே நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜோனால். ஸோ அசதியில் நல்லா தூங்கிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 வீக்ஸ் லேட்டர் தன்னோட சிட்டியில் இருக்க பேலஸில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் டேங் அப்படியே பாத் டப்பில் உட்காந்து தன்னோட 3 கிட்ஸையும் பாத் பண்ணி விட்டுட்ருக்காங்க. வைன் அப்படியே பாத் டப்புக்கு சைடில் உட்காந்து குழந்தைங்களோட ஹேரெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டேங் வைனை பார்த்து, பேபி, இப்போ தான் பேபி ஒரு 2 வீக்ஸ் ஆனால் ஒரு நிம்மதியான தூக்கத்தில் இருக்கேன். நிம்மதியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றேன், நிம்மதியாக சாப்பிட்றேன். இல்லைனா எனக்கு எப்போதுமே அந்த ஜூன் எப்போயாவது உள்ளே வந்துடுவானோ, அரண்மனைக்குள்ளே வந்தால் என்னென்ன பண்ணுவானோங்கிற பயத்திலேயே இருந்தேன். இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைனப்போ டேங்கை பார்த்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நானும் தான், குழந்தைங்களுமே இப்போ வெளியிலலாம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர்றாங்க. பாட்டிமாவும் பிங்கி ஆண்டியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். டேங் அப்போ அப்படியே எழுந்து குழந்தைங்களுக்கு வாட்டர் போட்டு பாடியை நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு, ஓகே பேபி, நீ பாத் பண்ணிவிட்டு வா, நான் குழந்தைங்களோட ரூமுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உனக்காக பெட்ரூமில் வெயிட் பண்ணுறேன், குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிவிட்டு டேங் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வைன் 2 பேரும் குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு ஒரு ஹாட்டான மேக்கவுட் செக்ஷனை முடிச்சுட்டு இப்போ அமைதியாக சீலிங்கை பார்த்து படுத்திருக்காங்க டேங். வைன் டேங் சைடு படுத்துக்கிட்டே டேங்கோட ஜஸ்ட்டில் தன்னோட ஹெட்டை வச்சுக்கிட்டு, மிஸ்டர் கிம், எஸ்டர்டேவே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நான் எகைன் கன்சீவாக இருக்கேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டேங் அப்படியே டக்குன்னு எழுந்து உட்காந்து, வைன் என்ன சொல்கிற, கன்சீவாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ்டர் கிம், நீங்கள் தானே 5 பேபிஸ் பர்த் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க, அதான் நான் டேப்லெட்ஸ் எதுவும் போடலை அப்படின்னு சிரிக்கிறாங்க. டேங்க்கு ஹாப்பினஸ் தாங்க முடியலை. வைன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி, போகலாம், நாளைக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு வரலாம், என்னோட பார்க் ஜியான் ஒய்யாரிக்கு விளையாடுறதுக்கு குட்டி பேபிஸ் வர போகிறாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. வைனுமே டேங் சொன்னதை கேட்டுட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஆமாம் மிஸ்டர் கிம், இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஆர்மீஸ்.